السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஜும்ஆவுடைய நாள் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை 100 தடவைகள் ஓதுவோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான். அதே போன்று செல்வ செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான். நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் ஷஅபானினுடைய மாதத்தின் கடைசி ஜும்ஆவுடைய நாளாக இருக்கின்றது. இன்னும் சில நாட்களில் நாம் கண்ணியமான ரமலானினுடைய மாதத்தை அடைய காத்து கொண்டிருக்கின்றோம். ஜும்ஆவுடைய நாளின் சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றதே, அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், சில இமாம்களினுடைய கருத்தின்படி அசருக்கு பின்னால் உள்ள நேரம், அசருக்கும் மக்ரிபுக்கும் இடைப்பட்ட இந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் நாம் அதிகமாக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் வழங்குவான். யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம். என்ன துஆ என்றால், லா இலாஹ இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி சாதிகுல் வஅதுல் அமீன். லா இலாஹ இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி சாதிகுல் வஅதுல் அமீன் என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் 100 தடவைகள் ஓதுவோம். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான். செல்வ செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான். நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் தீர்த்து வைக்கின்றான். பண பிரச்சனைகள் நீங்கி வாழ்க்கையில் அல்லாஹ் பிரகாசத்தை ஏற்படுத்துகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது.